ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க 2026 புது வருட புத்தாண்டு ராசி பலன்கள். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனும் கொடுங்க. சரிங்களா? இந்த 2026 புது வருட புத்தாண்டு பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2025 விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் எப்பேற்பட்ட பலன்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் 2025 சந்தித்த சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சுப பலன்கள் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தனம் கூடி வரும், பணம் கையில் சேரும், குடும்பத்தில் அமைதி இருந்திருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க. இது போல் எல்லா விதத்திலும் ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் நிலம் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, வண்டி வாகனம் இல்லாதவங்க ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி முயற்சி எடுத்திருப்பீங்க. ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருப்பீங்க. ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதில் முயற்சி எடுத்திருப்பீங்க. வீடு கட்டிகிட்டு இருந்த வீடு பாதியில் தடைப்பட்டு நின்று இருக்குன்னா அதை முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முயற்சிகளில் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப பலனாக இதில் ஒரு நன்மைகள் கொடுத்துருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி உடல் உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவில் திருப்தியை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கும் மேலே பார்க்கும்போது அயன சயன போகம் அப்படின்னு போகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைதியாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணு மூடி தூங்குற மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சி இருந்திருப்பீங்க. சரிங்களா? இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டான சுப பலன்கள். அப்போ அசுப பலன்கள் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயமாகவே அசுப பலன்களில் நீங்கள் சந்தித்தது விரய செயல். என்னங்க, முன்னாடி சுப பலனில் பணம் வரும், காசு நிற்கும், குடும்பத்தில் அமைதின்னு சொல்லி சொன்னீங்களே, இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு பணமும் வரவு வந்ததோ அந்தளவுக்கு உங்களுக்கு விரயமும் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ அதில் உங்களுக்கு ஈடுபாடு, அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. சரிங்களா? விரயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ அதே பிரகாரம் பார்க்கும்போது அசுப பலன்களில் உங்கள் தாய் ஸ்தானத்தில் தாய்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயமாக கொடுத்துருக்கும். ஒரு மருந்து மாத்திரையாக சாப்பிடணும், ஊசியாவது போடணும், அறுவை சிகிச்சையாவது பண்ணியிருக்கணும், நரம்பு மூட்டு எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவையாச்சும் சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் வாகனத்தில் தேவையில்லாத வண்டி வாகனங்களுக்கு செலவு செஞ்சுருப்பீங்க. டயர் மாற்றுற மாதிரி, இன்ஜின் பிரச்சனை மாதிரி எல்லாமே நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு திடீர் பிரச்சனைகளை கொடுத்து திடீர் செலவுகளை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்திர ஸ்தானாதிபதி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருப்பீங்க. குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க தண்ட செலவு, விரைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியில் கூட வந்திருப்பீங்க இடமாற்றம் பண்ணி. இந்த மாதிரியான அசுப பலன்களை அத்தனையுமே நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி தொழில் சார்ந்த முறையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இடம் விட்டு இடம் மாதிரி வந்திருப்பீங்க, ஊர் விட்டு ஊர் போட போய் தொழில் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா?
இந்த மாதிரியான அசுப பலன்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள் 2025 சந்தித்த சுப பலன் அசுப பலன்கள். சரிங்களா? இப்போ 2026 எப்படி இருக்கும், எந்த மாதிரியான நன்மை தீமைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். சரிங்களா? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேள் கொத்தின மாதிரி இருக்கும். சரிங்களா? தேள் கொத்தின பட்டு பட்டுன்னு பேசுவாங்க, மறைச்சி வச்சு பேசவே மாட்டாங்க. சரிங்களா? எடுக்கக்கூடிய காரியத்தை முடிக்கணும்னு வைராக்கியம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். தேள் மாதிரி கொத்தக்கூடிய பேச்சாக இருந்துட்டாலும் முன்னாடி கசக்கும், அப்படியே கொஞ்சம் பின்னாடி யோசித்து பார்த்தோம்னா அது இனிக்கும். அப்போ அது என்னன்னு சொல்லலாம், இனிமையான பேச்சு திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ அந்த பேச்சிலேயே கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு வஞ்சகமும் இவங்ககிட்ட இருக்கும். இதுதாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். சரிங்களா? அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வெற்றி ஆண்டாக அமையப்போகுதுங்க. வெற்றி ஆண்டாக அமையப்போகுது, ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பொது பலன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, கடந்த சில ஆண்டுகளாக நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திச்சுட்டு வந்த போராட்டங்களுக்கு அத்தனைக்குமே நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு வருஷந்தாங்க இந்த 2026. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இதில் என்னென்னங்க எனக்கு நன்மைகள், எதுங்க தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பம், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல தொழில் நல்லா இருக்கணும், ரெண்டாவது பொருளாதார நிதி நிலைமைகள் நல்லா இருக்கணும், மூணாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவு முறைகள் நல்லா இருக்கணும், நாலாவது எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண யோகம் அப்படிங்கிற நன்மைகள் கொடுக்கணும், அஞ்சாவது புத்திர பாக்கியங்கள் கிடைக்கணும், ஆறாவது அவங்களோட கல்விகள் நல்லா இருக்கணும், அடுத்து பார்க்கும்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இது அத்தனையுமே சரியாக இருந்தால் தான் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு எப்படி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போது தொழில் ஸ்தானத்துலேருந்து பார்க்கலாங்க முதல். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையில் இருந்த சிக்கல்கள் மறைந்து விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அதாவது வேலையில் இருந்த சிக்கல்கள் அத்தனையுமே நீங்கி இடம் மாற்றம், விரும்பிய இடத்துக்கு இடம் மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சரிங்களா? இது விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய ஆளுமை திறன், உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்குங்க. எங்கே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்லேயோ அல்லது தனியார் ஜாப்லேயோ இருக்கக்கூடியவங்க, ஜாப்பில் உள்ளே இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலுக்கு போய் ஒரு முதலாளிகிட்ட போய் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேர்த்துக்குமே உயர் அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது உங்கள் முதலாளிகளிடமிருந்தோ உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த வகையில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஒரு வருஷமாக தான் இந்த 2026 இருக்குது. சரிங்களா? சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கூடி வரும் கூட்டாளிகளால் லாபம் உண்டுங்க. சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு இந்த மாதிரி யோக அமைப்பு இந்த 2026 இருக்குதுங்க. சரி, அடுத்து பொருளாதார நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்குங்க. சொல்ல வேண்டியதே கிடையாது, ரொம்ப வலுவாக இருக்கும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க,
தங்க பொருள் வாங்குவீங்க. இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்க. கேட்கவே நல்லா இருக்குது இல்லைங்க? இந்த மாதிரியான யோகம் அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீண்ட காலமாக முதலீடுகள் செஞ்ச இடத்துல உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்துக்கும்போது நீங்கள் முதலீடு செஞ்ச எதுலைங்க, அதாவது வியாபாரத்திலேயே இருந்தாலும் சரி, பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2026. சரிங்களா? சரி, அப்போ அதுக்கு அடுத்தபடி பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்? எல்லாமே இருக்குங்க. வீடு இருக்குது, தொழில் இருக்குது, எங்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னா திருமண யோகம். அப்போ திருமண யோகம் அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமணம் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், நினச்ச மாதிரி கை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதில் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய கட்டாயமே இல்லைங்க விருச்சிக ராசிக்காரர்கள். சரிங்களா? எப்போவுமே நன்மை தான் உங்களுக்கு. அதில் 2025லேயும் சரி, 2026லேயும் சரி, உங்களுக்கு நன்மை தான். சரிங்களா? அப்போது இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் வரைக்கும் காதலில், லவ்வில் போராட்டம், பிரச்சனை, சங்கடம், சலிப்பு, தேவையில்லாத வாக்குவாதம் அத்தனையுமே நடக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? அப்போ தான் நன்மைகள் நடக்கும். சரி, அடுத்தது குடும்ப உறவு முறைகள் நமக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குடும்ப உறவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும். கணவன் மனைவி இடையே உறவு முறைகள் நெருக்கமாகும். சரிங்களா? கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க கணவன் மனைவி நாங்கள் 2 பேருமே நேருக்கு நேர் நின்று பேசி கூட அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சங்கடப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அதை நல்ல தீர்வை கொடுக்கும், நன்மைகள் ஏற்படுத்தும். திருமணம் முடிஞ்சதுங்க, குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். குழந்தை பாக்கியங்கள் உண்டு, ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நம்பலாம். சரிங்களா? அப்போது குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தையோட படிப்பு தொடக்கத்தில் சிறப்பாக இருக்கும். எப்படி? 2026 ஜூன் மாதம் வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும். படித்தா வெற்றி, கல்வியில் வெற்றி அடையலாம். சரிங்களா குழந்தைகள்? சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2026 நீண்ட நாளாக இருந்து வந்த உடம்புல இருந்த ஒரு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். அது ஒரு குணமாகிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த நோயாக இருந்தாலும் குணமாயிருமாங்க அப்படின்னா இல்லைங்க. குணமாகக்கூடிய நோய், நான் வைத்தியம் பார்த்துட்டே இருந்தேங்க, குணமாகலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக குணமாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுவாக வரும், அதுவாக போகும் அப்படிங்கிற மாதிரி சில நோய்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே அது குணமாகிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது உங்களோட மனதில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு உடலில் செரிமான பிரச்சனை, ஜீரண பிரச்சனைன்னு சொல்லுவோம். அந்த ஜீரண பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து தேவையானதை பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டதையும் எடுத்து சாப்பிட வேண்டாம். சரிங்களா? அப்புறம் அது நல்லாயிருக்கும், நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்க, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இது அத்தனையுமே நமக்கு நல்லதாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆண்டு பூரா நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினா எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நான் நல்லா இருப்போம், என் தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை கட்டி கொடுத்தோ அல்லது வாங்கி கொடுத்தோ போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, தடை தடங்கள் பிரச்சனை அத்தனையுமே நீங்குங்க. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான செவ்வரளி பூ மாலையாக கொடுத்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்ததாக வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி பகவானை மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நன்மை நடக்கும், நல்லா இருக்குமுங்க. சரிங்களா? இதுதாங்க இந்த 2026 விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள்ங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.